27/8/2026 கார்னியா ப்ளஸ் 637க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் ஆயிடுச்சு, 26ஆம் தேதி லீவ் ஆயிடுச்சு. அன்னைக்கு 999 அடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா. 25ஆம் தேதி 999, 26ஆம் தேதி நம்மளுக்கு லீவு. சி போர்டு 9 கொடுத்துருந்தோம், இருந்தாலும் 9 கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. டபுள்ஸில் கூட 9 கொடுக்கல, ஏன்னா 9 டபுள்ஸாக வரணும் எதிர்பார்க்கல. இந்த நம்பர்கள்லாம் கொஞ்சம் இதாக தான் ஆயிடுச்சு. சரி, நம்ம 27ஆம் தேதி கணக்கில் பார்த்துடலாம், என்ன வரும் எப்படி வருங்கிறத நம்ம சொல்லிடுவோம். உங்கள் கணிப்புலையும் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 1, சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்குறோம். 2க்கு பவர் 7, 1க்கு பவர் 6, 3க்கு பவர் 8ன்னு வச்சுருக்குறோம் ஆல் போர்டில், சரிங்களா. 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சி போர்டுக்கு வர வேண்டியது பெண்டிங் நம்பர். ஆனால் அந்த 1 சி போர்டுக்கு தான் வரும்னு உறுதியாக சொல்ல முடியாது, ஏ போர்டுக்கும் வரலாம். அதே மாதிரி ஏ போர்டுக்கு 4 நம்பர் கொடுத்துருக்குறோம், சரிங்களா. 6, 2, 7, 1 இந்த 4 நம்பரில் 1 தான் உட்காரும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக. வேறு எது இதில் இல்லாத நம்பர் உட்காராதான்னு கேட்டிங்கன்னா, 9 4க்கு 0 உட்காரலாம், சரிங்களா. 0 உட்காரலாம். 5 நம்பராக கூட நீங்கள் இது சொன்னாலும் சூஸ் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸு. மெயினாக உள்ள டார்கெட்டு 66/2ங்கிறது தான் மெயின் டார்கெட், சரிங்களா. 6/2ங்கிறது தான் நம்மளுக்கு மெயின் டார்கெட். இந்த 7 1 0லாம் அது அப்புறம், ஏன்னா இத்தனை நம்பர் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிப்படும் உங்களுக்கு. அதனால் மெயினாக 6/2 தான். 6க்கு பவர் 2 பவர் 7 வரலாம், 6க்கு பவர் 1 வரலாம், சரிங்களா. அப்படியே மீறினா 0 உட்கார வைக்கணும், அந்த 9 4க்கு 0 உட்கார வைக்கணும், சரிங்களா. பார்க்கலாம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 9 திரும்பியும் உட்கார வைக்கலாம். 9ஆம் நம்பர் திரும்ப உட்கார வைக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பர் உட்கார வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 3 உள்ளே வரலாம். 3 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கனெக்டிங் ஆகும், சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 8ங்கிறது டார்கெட்டு, சரிங்களா. 1 8, 9ஆம் நம்பரும் வரலாம், 5ஆம் நம்பரும் வரலாம். சப்போஸ் இன்னும் 2 நம்பர் சொன்னோம்னா 22 7ங்கிறது சி போர்டுக்கும் வரலாம். ஆனால் இதுதான் மெயின் டார்கெட்டு, சரிங்களா. 2 7 எதுக்காக சொல்கிறோம்னா, இந்த 49ன்னு வைக்கும் போது அதில் வந்துட்டு இந்த 2 7 கொண்டு வருவாங்க. கிராஸை பொறுத்த வரைக்கும் 49 வருது சி போர்டுக்கு, சரிங்களா. அதனால் நம்ம இந்த 2 7 சி போர்டுக்கு வந்தாலும் வரலான்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர் தான் வரணும், சரிங்களா. 5ஆம் நம்பர் திரும்பியும் வருமானு கேட்டிங்கன்னா திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 8 5 5 5 9 5ன்னு வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு, சரிங்களா. அதனால் நம்ம அந்த நம்பரை கொடுத்துருக்கோம், 5ஆம் நம்பரை கொடுத்துருக்குறோம். 1 8 9. 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கும் வரலாம், ஏ போர்டுக்கும் வரலாம். 2 போர்டு தான் 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 1ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு 49ங்கிறது பிசியில் வந்துடும். 49 இல்லை 94ங்கிறது பிசிக்கு வரணும், பிசிக்கு, சரிங்களா. பிசிக்கு 49 இல்லை 94ன்னு நமக்கு பிசிக்கு வந்துடணும் 1ஆம் நம்பர் மேலே போச்சுன்னா. இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு வரும். இந்த 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சி போர்டுலேயும் வரலாம், பி போர்டுலேயும் வரலாம், சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டார்கெட் எப்போவுமே நம்ம சொல்கிற இந்த சி போர்டு நம்பர் இது தான், சரிங்களா. வேறு யாருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர் கணிப்பில் இருந்துச்சுன்னா இந்த 2 7ங்கிறது வந்தால் வரலாம், சரிங்களா. அது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கணும், சரிங்களா. சொல்கிறது நம்ம சொல்லிட்டோம், ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத மாதிரி சொல்லியிருக்கிறோம், அவ்வளோதான். ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 68 69 29 41 91 36 23 65, சரிங்களா. இது எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா 4ஆம் நம்பர் டபுள்ஸாக வரலாம், 7 வரலாம், 1 வரலாம், 0வும் வரலாம், சரிங்களா. இந்த 4 நம்பர் தான் நமக்கு மெயினாக வருது, சரிங்களா. ஒரு நம்பர் தானே நம்ம விட்டுருக்கோம், 8 3 தான் விட்டுருக்குறோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர் இதில் இருக்கிறது தான் நம்ம டபுள்ஸாக வைக்கணும். அப்படி பார்த்தா 4 7 6 1 தான் அது வச்சாச்சு, சரிங்களா. இந்த 3 செட்டு தான் நம்ம கணக்கு. மீறி ஏதாவது அடித்தாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்குறதுல 5 செட்டு தானே, 10 செட்டையும் வச்சிட்டோம்னா அப்புறம் என்ன இருக்குது. மெயின் டார்கெட் அதான். அந்த மாதிரி ரேராக எப்போமாவது ஒருக்கா தான் வைப்பாங்க, இதில் எந்த நம்பர் எடுக்காமல், சரிங்களா. பார்த்துக்கலாம். டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 689 231 291 541 இல்லைன்னா 041ன்னு வரணும், சரிங்களா.
041 வரணும், இல்லை 541 வரணும், இல்லை 941 கூட வரலாம். 658 369 691 641 சரிங்களா. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் இதுதான் பேட்ச் நம்பர். 4D பொறுத்த வரைக்கும் 245 541 இல்லைன்னா 041 சரிங்களா. அப்புறமா 36 81 61 149 இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பி போர்டு ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம், எப்படி வேணாலும் டார்கெட்டு. ஆனால் 49ங்கிற நம்பர் திரும்பவும் உள்ளே இறங்கலாம் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதான் நாளைக்குள்ள கெஸ்ஸிங். பார்க்கலாம் எப்படி. நானும் ஒரு நாள் லீவ் இருக்கிறேன், நாளைக்கு எப்படி எந்த பேட்டர்னில் வருதுன்னு சொல்ல முடியாது, பார்ப்போம் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.